Dear 12th Standard Business Max students, Chapter 1, Example 1.2, Find the rank of the matrix. So, நமக்கு மேட்ரிக்ஸ் கொடுத்துக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதனோட ரேங்க் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் 1.2 பார்க்க வரோம். ஸோ இப்போ இதனோட ரேங்க் என்ன வருதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த மேட்ரிக்ஸ்க்கு நேம் கொடுப்போம். ஸோ let A equal to -5, 5, -7, 7. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இதனுடைய ஆர்டர் என்னன்னு பார்ப்போம். So order of A is எத்தனை ரோ எத்தனை காலம் 2/2 காலம், அதாவது 2 rows 2 columns, அதனால் 2/2. ஸோ இதனுடைய ரேங்க் என்னவாக இருக்கணும் அப்படின்னா lesser than or equal to 2. ஸோ ரேங்க் ஆஃப் A is lesser than or equal to, ஏன்னா கொடுத்துற சின்ன நம்பர் ஏதோ அதான் நம்ம கொடுக்க முடியும். ஸோ அப்போ இதனோட ரேங்க்கு 2ஆக இருக்கலாம், இல்லை இதை விட கம்மியாக இருக்கலாம். ஸோ அதை தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம மைனர் ஆர்டரை கன்சிடர் பண்ணி பார்க்கணும். கன்சிடர் தி செகண்ட் ஆர்டர் மைனர். 2/2ன்றனால செகண்ட் ஆர்டர் மைனரை கன்சிடர் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட், செகண்ட் ஆர்டர் மைனர் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ செகண்ட் ஆர்டர் மைனர்னால் உங்களுக்கே தெரியும் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் ஏ. ஸோ ஏ டிட்டர்மினன்ட்ஸ் எடுத்தோம்னா நமக்கு இதோட ரேங்க் என்னன்றது தெரிஞ்சிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 5s are 35. ஸோ மைனஸ் இருக்குது, இப்போ -35 வரும். ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருந்தால் இப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 5 7s are 35. ஸோ 35 -35 + 35 வந்திருக்கு. அப்போ நமக்கு ஆன்சர் 0ன்னு வந்திருக்கு. ஸோ இந்த சம்மில் நமக்கு வேல்யூ வந்து 0 வந்திருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். வேல்யூ வரல, நமக்கு 0 வந்திருக்கு. ஸோ அப்போ 0 வந்துருச்சுன்னா இந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம ரேங்க்கு 2 கொடுக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன எழுதணும்னா ஸ்டூடெண்ட்ஸ், since the second order minor வேனிஷ்னா நமக்கு 0 ஆகிடுச்சின்னு அர்த்தம். வேல்யூ வரல, 0 ஆகிடுச்சு. ஸோ அதனால் ரேங்க் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 2. ஸோ நம்மளால் 2 கொடுக்க முடியாது. ஸோ அப்போ 2 கொடுக்க முடியாதுன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு ஃபஸ்ட் ரேங்க் 1 கொடுக்க முடியுமான்றதை பார்க்கணும். ஸோ அதுக்கு கன்சிடர் ஃபஸ்ட் ஆர்டர் மைனர். இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் மைனர்னால் நம்ம 1/1 எடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். 1 × 1 தான் ஃபஸ்ட் ஆர்டர் மைனர். ஸோ அப்போ நம்ம இங்கே கொடுத்துருந்த மேட்ரிக்ஸில் அதாவது ஒரு ரோ ஒரே காலம், அதாவது அந்த ஒரு ஃபஸ்ட்டு நம்பர் மட்டும்தான் எடுக்கணும். அப்போது டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு, ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ நம்மளுக்கு என்ன வருதுன்னா -5. திருப்பி இதை டிட்டர்மினன்ட்ஸ் எடுத்தாலும் நம்ம திருப்பி -5 தான் வரும் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால இது நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நம்மளுக்கு வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ இது நமக்கு 0 ஆகலை. அதாவது minor of first order which is not 0. எனக்கு 0 ஆகலை, வேல்யூ வந்திருக்கு. ஸோ அதனால் எப்போ வேல்யூ வந்திருக்கோ அப்போ இதுக்கு ரேங்க் வந்து அப்போ therefore rank of A equal to 1. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு ரேங்க் வந்து நமக்கு 1ன்னு கிடச்சிருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளத்தை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ராப்ளம் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தில் உங்களை சந்திக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். பை.